புதிய கட்சி தொடங்கியதுக்கெல்லாம் வரலாறு கிடையாது, திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அண்ணா அவர்கள் 49 ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வசதியாக 2025 பேசுறாரு. துணை முதல்வர் உதயநிதி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்துள்ளார். சார், நீங்க தாவேக்காக்கும் ஆளுங்கட்சியும் தான் போட்டி நிலவுது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா உதயநிதி என்ன சொல்றாருன்னா, புதிய கட்சி தொடங்கியதுக்கெல்லாம் வரலாறு கிடையாது, திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. எல்லா கட்சிக்குமே இப்ப 49ல திமுகவுக்கு என்ன பெரிய வரலாறு இருந்திருக்காரு? இந்த கட்சிக்குமே இருந்திருக்காரு. அண்ணா அவர்கள் 49 ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வசதியாக 2025 பேசுறாரு. அதுபோல அவர்கள் பேசுவது எனக்கு என்னமோ அவர்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருப்பதை போல தெரிகிறது. இல்ல அண்ணாமலை என்ற நட்பு ரீதியாக எப்போது பேசுவாரு. நயினா நாயந்தனோட தொடர்புல இல்ல, வேற யாரோடையும் தொடர்புல இல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இப்ப படிப்படியா சிதைஞ்சிட்டு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. இது தொடர்ந்து அடுத்து தேர்தலுக்கு பிறகு எப்படி சார் இருக்கும்? அதுதான் சொன்னேன், இன்றைக்கு புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சியே இல்லையே. அவருடைய அடிப்படை விதிகளையே தகர்த்தெறிந்து விட்டு இன்றைக்கு இடிஎம்கேவாக அந்த கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் தொடர்ந்து இரட்டை இலை இருந்தும் பணபலம் இருந்தும் கூட்டணி பலம் இருந்தும் அந்த கட்சியால் ஆட்சிக்கு வர முடியாமல் போனது. தேர்தல்களிலே அவர்களால் சோபிக்க முடியாமல் போனது என்பதை சொன்னா அங்கு உள்ள தம்பிகளுக்கு எல்லாம் கோபம் வருது. உண்மையை அவர்கள் உணரவில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.